ஊடக நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்திலிருந்து 77 உறுப்பினராக இருந்து இன்று மாற்றுக் கட்சிக்கு செல்லும் போது பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இல்லது யாராவது சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு போலுங்க. எங்கள் கட்சியில் எங்களுடைய நிலைப்பாடு சரியில்லாத காரணத்தினால் தலைமையை எந்த வகையிலும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்திருந்தாலும் அந்த தலைமை திருந்தாத காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். ஒரே ஒரு காரணம் இன்று எனக்கு கவுன்சிலர் சீட் வேணும், நாளைக்கு எம்எல்ஏ வேணும், எம்பி வேண்டும் என்று இல்லை. எங்களுக்கெல்லாம் தொழில் இருக்கிறது. இந்த கட்சி உணர்வோடு 47ஆம் ஆண்டு முடிந்து 50ஆம் ஆண்டு வருகிற காலம் வரை நாங்களும் கூடவே ஒத்துழைத்தோம். அனைத்து நண்பர்களும் ஒத்துழைத்தார்கள். அனைவரும் பிரிந்து வெளியே செல்லக்கூடிய ஸ்தானத்தை இதை எடப்பாடி தான் உருவாக்கினார்கள் தவிர நாங்களாக செல்வதற்கு எந்த வழியும் இல்லை. நாங்கள் எந்த சுகத்தும் தேடி போகவில்லை. அந்த தானம் இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் 107 சீட்டுகளை இன்று அவரால் நிர்ணயிக்க முடிந்தது. 4-5 சீட்டுகளுக்கு கொடுத்தும் கெடுத்தான் என்ற குறையில் அவருடைய நிலைமை உருவானது. அதற்காக இன்று அவர்கள் 5 பேர் தன் பதவியும் வேண்டாம் என்று சொல்லி போயிட்டார்கள். அடுத்து நாளை 30 லட்சம் பேர் மரதம் குபேரர்கள் இந்த தொழிலாளர்களா முதலாளிகளா கட்சிக்காரர்களா என்று சேர்க்கும் போது நீங்கள் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அப்போதான் தெரியும் எதற்காக வருகிறார்கள் என்று. கட்சி மீது அவப்பெயர் ஏற்படவில்லை, தலைமை மீது அவப்பெயர் ஏற்பட்டால் உள்ளிருந்து வெளியே செல்கிறார் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாய்யா, இல்லையா இன்னைக்கு அம்மா இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு உள்ள சிம்பிளா முடியுமா இல்லையா ஆளுங்கட்சி சார் பதிவில் உச்ச பதிவு வந்துட்டோம் சார். நாங்கள் இனிமேல் பதிவில் அவசியம் இல்லை சார். எங்களுக்கு வயசாயிடுச்சு சார். எங்களுக்கு தலைவர் காலத்தில் அம்மா செய்த வழியில இவர் ஃபாலோ பண்றாரு. யார் அம்மாவை ஃபாலோ பண்றாங்களோ, புரட்சி தலைவர் யார் ஃபாலோ பண்றாங்களோ இவங்க ஃபாலோ பண்றாங்க. இவ்வளவு நேரம் அவங்க பண்ணது யாரும் பண்ணாதனால இவங்க போய் அதை சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. மக்களுக்கு அவங்க நல்லது பண்றாங்க. இவங்க மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க கூட சேர்ந்து இயக்கணும். இப்ப விஜய் பண்றாரு, அதனால இவங்க போய் சேர்ந்து. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பேராசிரியர் அவங்க சார். சார் கூட்டு செயல்படுகிற மாதிரி எங்கள் தொழிலாளருக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இருந்தால் உதவி ஏற்றுப்போம் சார். இல்லைனா இப்போ சார் நாங்கள் பண்ணு எங்களுடைய அனுபவத்தை அங்கே இருக்க புதியவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். நிச்சயமாக இல்லை சார். ஆமாம் சார், ஆமாம் சார். தொழிலாளருக்கு சேவை செய்கின்ற மாதிரி ஏதாவது பொறுப்பு வாங்கிட்டா ஓகே. இல்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் பண்ணு தொண்டனாக இருந்துட்டு எங்களுடைய அனுமதியை எங்களுடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுப்போம். இல்லை நம்ம அனுபவத்தை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கலாம் சார். இல்லை 50 வருஷம் அனுபவம் தொழிற்சங்க அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை புதியவர்கள் இருக்காங்க, அங்கே தொண்டர்கள் ஏராளமாக இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தான் கிடைக்கும். இருப்போம் சார், கண்டிப்பாக இருப்போம், கண்டிப்பாக இருக்கும். நீங்களாம் பார்ப்பீங்க, நாளைக்கு பார்ப்பீங்க. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்தில் அங்கே செயல்பட்டவங்க இன்றைக்கு இந்த இயக்கத்தை செம்மைப்படுத்தவில்லை என்பதற்காகவும் சர்வாதிகார போக்குவரத்து நடந்து கொண்டிருக்க என்பதற்காகவும் தொடர்ந்து தோல்விகளையே பெற்றுக்கொண்டிருக்க என்பதற்காகவும் மூத்த தலைவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதற்காகத்தான் அங்கிருந்து வெளியில் வரணும். அந்த புரட்சி தலைவருடைய பெயரை உச்சரித்து அம்மாவுடைய திட்டங்களை சீரமைத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையில் இணைந்து நாங்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கணும். அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாங்கள் போய் தான் அவங்களுக்கு பலம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர் கொஞ்சம் தூரம் சுற்றுப்பயணத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் தடைப்பட்ட நிலையை கூட அவர் போனத்தில் வெற்றி பெற்று 108 இடத்த ஜெயிச்சிருக்காரு. சுற்றி தமிழ்நாடு சுற்றி வந்திருந்தால் 200க்கு மேலே ஜெயிச்சிருப்பார். நாளைக்கு நீங்கள் உள்ளாட்சித்துறையில் பார்க்க தான் போகிறீங்க. ஆகவே எங்களுடைய அனுபவங்களை வைத்து அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அந்த நண்பர்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்து உதவி செய்வோம். அதுக்கு தான் நன்றி சார். எல்லாம் நன்றி. சரி சொல்லு, பேசு. இந்த இளைஞர்கள்லாம் அவர் பின்னால் பண்ணாரு.
சுருக்கமா தம்பி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் வந்துட்டு இவரோட இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுக்கு வந்துட்டு முதலமைச்சர் ஒரு நல்ல காரணம். வெறும் நடிகர் என்று மட்டும் கிடையாம அவர் எப்படி சொல்லணும்னா, ஒரு சிஎம்மா என்ன பண்ண முடியும்ன்றத இந்த அப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த கட்சியில எல்லாரையும் அரவணைச்சு சென்றா மட்டுமே ஒரு போக்கை எடுத்துட்டு போக முடியும். வெறும்னே ஒரு ஆள் மட்டுமே டிசைட் பண்ணி வெறும்னே யாரையுமே வந்துட்டு ஒரு தலைமை கழக நிர்வாகிகளையோ மூத்த தலைவர்களையோ யார் சொல்றதையும் காது கொடுத்து கேட்காத பொழுது அம்மாவை வந்துட்டு எதிர்க்கிறதுக்கு தான் அது சமமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு பட்சத்துல அம்மாவுடைய ஆட்சி எங்க நடக்குதோ அங்கதான் தொண்டர்களும் பணி புரிவாங்க. இங்க வந்துட்டு வேற ஏதோ பணத்துக்காகவோ பதவிக்காகவோ போலன்றது மென்ஷன் பண்றாங்க. அதாவது மக்களுக்கு கட்சின்றது வந்துட்டு வெறும் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ போறது மட்டும் கிடையாது. கட்சின்றது வந்துட்டு மக்களுக்கு தொண்டு செய்யற ஒரு இடம். சோ எங்க வந்துட்டு தொண்டர்கள் வந்துட்டு தொண்டு செய்ய முடிகிறதோ அந்த இடத்துல கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வீட்டு இருப்பாங்க. சோ இது வந்துட்டு இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது, மிச்ச பிற கட்சி தலைவர்களுக்கும் இங்க வந்துட்டு நல்ல ஒரு இடம் உண்டு. முதலமைச்சர் விஜய் நல்லா அழகா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாருமே கண்டிப்பா எங்களோட சப்போர்ட்டை தெரிவிப்போம். அதே போல எங்களை வில்லிவாக்கம் தொகுதியோடைய சட்டமன்ற அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோட இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு நாங்க பார்த்தது இல்லை. இன்னைய வரைக்கும் வராரு, எவ்வளவு பேர் அரவணைச்சு போறாங்க. வெறும் இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்த ஒரு கட்சி கிடையாது இது. இது கண்டிப்பாக வந்துட்டு நல்லா செயல்பட போகுது. எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதே போல எங்கள் குளத்தூர் எம்எல்ஏ அண்ணன் VS பாபு அவர்கள் சரித்திர நாயகனாக இன்று வந்துட்டு இவ்வளவு தூரம் இருக்கிற சிட்டிங் முதலமைச்சரையே தூக்குற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு சொன்னா வெறும் முதலமைச்சருடைய இது திரு முதலமைச்சர் விஜயோட அவருடைய இது ஈடுபாடு இதுல இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவருக்கும் ஒரு இதுல வந்துட்டு பங்கு இருக்கு கண்டிப்பா. சோ அது கண்டிப்பா வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்லா பண்ணுவாரு, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இளைஞர்கள் என்றும் அண்ணன் இளைய தளபதியின் பக்கம்.